ஓம் ஈஸ்வரா குருதேவா. அந்த ஆற்றல் மிக்க சக்தியான அந்த மகிழ்ச்சிகளின் அற்புத தியானத்தின் இந்த சந்தர்ப்பத்தின் நிகழ்ச்சி ஆகினாலே இந்த இருக்கக்கூடிய விஷ உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் இதை மறவாது இந்த ஆத்ம சுத்தியை நீங்க கடைபிடிங்கள். ஒவ்வொரு 10 நிமிஷமாவது இந்த சூரிய தியானம் செய்யுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது பிரகாரம் வாரத்தில் ஒரு நாள் தாய் தந்தரிடம் குழந்தைகளை கூட்டு தியானங்கள் இருக்க பழக்குங்கள். அந்த கூட்டு தியானங்கள் இருந்து பழகிய பின் அந்த வீட்டில் இறந்த வீட்டுல நமக்காக வேண்டி பல இன்னல்கள் பட்டு எவ்வழியிலும் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வை கூட்டி அதற்காக வேண்டி பல இன்னல்களையும் அவர்கள் சுவாசிக்க நேர்ந்து அதன் வழி வியாதிகள் பட்டு அந்த உடலை விட்டு சென்ற அந்த உயிராத்மாக்களை நீங்கள் இந்த தியானம் எடுத்துக்கொண்ட அந்த வழி முறைப்படி நீங்க சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த உயிராத்மா சேர வேண்டும் என்று வின் செலுத்துங்கள். அது வின் செலுத்துவதற்கு நமது குருநாதர் காட்டிய அருள் வழிபடி நாம் அனைவருடைய எண்ணங்களும் துணை இருக்கின்றது. ஆகையினாலே உங்க உணவின் சக்தி அவங்க யார் இறந்தார்களோ அந்த உணவின் ஆற்றல் உங்க உடலுக்குள்ளும் உண்டு. நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் நிறைகள் கொண்டு சூட்சம சரீரம் அடைந்த அந்த சரீரம் லெவுகானது. அந்த உணர்வின் ஆற்றல் தான் இருக்கும். ஆனால் நமக்குள் அந்த உயிரின் நிறைகள் கொண்டு உணர்வுகள் எடைகூடி இயக்கும் சக்தி உண்டு. ஆனால் அந்த உணர்வுகள் மனமாகத்தான் இருக்கும் இறந்தவருடைய நிலைகள். ஆனால் அந்த உணர்வும் நமக்குள் உணர்வின் தன்மை இருக்கும் போது நாம் மெய் ஒளியின் தன்மையை நாம் எடுத்து முறைப்படி தியானம் இருந்தவர்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானம் இருந்த போது இறந்தவர்களுடைய உயிராத்மாவை சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அவர்கள் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஏகி வின் செலுத்துங்கள். அவ்வாறு செலுத்துவதனால் நீங்க முன்னாடி அவர்களை செலுத்துகின்றீர்கள். அவன் மெய் ஒளியுடன் கலந்தவுடனே உங்க உணர்வோட கலந்த அவர்கள் அங்கு வளர்ச்சி பெறும்போது நீங்க சப்தரிஷி மண்டலத்தை நீங்க எண்ணும் போது அந்த அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க லெவுகாக பெற முடியும். நாம் இப்படி வழித்தொடர்ந்து நாம் செய்வோமையானால் இந்த குறுகிய காலத்திற்குள் விஷ ஆற்றல்கள் பரவ நம் எண்ணங்களை அழிப்பதற்கு முன் நாம் எண்ணத்தை அழிக்க செய்யும் அந்த உணர்வின் ஆற்றலை நான் இப்பொழுது தயாரானால்தான் அதை அழித்து விட்டு நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் நாம் மெய் ஒளியின் சரியை நாம் பெற முடியும். ஏனென்றால் இது காலத்தை இந்த சந்தர்ப்பத்தை நலவிடாது. நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒளிநிலை பெறுவோம், மகிழ்ச்சியின் அருள் ஒளி பெறுவோம். அந்த அருள் ஒளியால் நம் உயிராத்மா ஒளிநிலை பெறுவோம் என்று உறுதி கொண்டு இதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை கடைபிடித்து வீட்டிலே கூட்டு குடும்ப தியானங்களிலிருந்து குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய அருளாசி பெற வேண்டும் என்று எங்கே சென்றாலும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி நாம் வைக்க வேண்டும். ஆகையினாலே இதுகளெல்லாம் வழித்திருந்து கணவன் மனைவியும் இதை போன்று தியானம் செய்த பிற்பாடு ஆத்மசுத்தி செய்துவிட்டு கணவன் மனைவியை பார்த்து ஆத்மசுத்தி செய்த பின் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி அவர் ஜீவாத்மா பெற வேண்டும், அவர் மூச்சும் பேச்சும் உலக மக்களுக்கு நன்மை செய்யும் நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருவருமே வெளியூர் சென்றாலும் இந்த முறையை கையாளும். வெளியூர்களுக்கு இன்னைக்கு ஹாஸ்டல்களிலும் மற்றவர்களுடைய பள்ளிகளிலே குழந்தைகள் படித்தாலும் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்பொழுதுமே கூட்டு தியானம் இருப்போம் என்ற நினைவு கொண்டு குடும்பத்தை எண்ணி எண்ணத்தை செலுத்தி நாம் கூட்டு குடும்ப தியானம் இருப்பது போல் அங்கு சிறிது நேரம் தியானம் இருந்துவிட்டு நாம் மூதாதிகளுடைய உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோட இணை வேண்டும் என்று சொல்லி பட வேண்டும். ஆக ஒரு சூரிய குடும்பம் போன்று நாம் வெகுது சூரிய குடும்பங்கள் கோள்கள் எவ்வளவு தூரம் விலை சென்றாலும் அந்த உணர்வின் ஆற்றல்கள் இயக்குவது போன்று நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த குடும்ப பாசத்தை வளர்த்துக் கொள்ளலாம். ஆக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தியான வழிகொண்டு நாம் ஒருங்கிணைந்த நிலையில் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருந்தால்தான் நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் மெய் ஒளியை காண முடியும். ஆக இது காலம் இதெல்லாம் சாத்தியப்படுமா என்று எண்ணாதபடி நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இது லவுகான நிலைகளில் பெறக்கூடிய அந்த மெய்ஞானிகள் சென்ற வழியிலேயே நாம் செல்லுகின்றோம். அதன் வழிகளை நிச்சயம் நாம் அது உறுதியான நிலைகளை நாம் பெறுகின்றோம் என்ற தன்ன நம்பிக்கையுடன் நாம் அதாவது உயிராத்மா இந்த உடல் நின்றே அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற்று என் உயிராத்மா வழியா செல்லி என் மூச்சும் பேச்சும் பிற இருவரந்த உணர்வு இருந்தாலும் நம்ம வழிகாட்டியான எண்ணங்களாக அதை தெரிந்து செயல்படும். நம் வாழ்க்கையிலே அதை போல நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அந்த உயிரின் ஒளியான நிலைகளை நாம் செல்வோம் என்று இந்த உறுதியான நிலைகள் கொண்டு நாம் ஒளி வழியை செல்வோம், மகிழ்ச்சியின் அறுவழி செல்வோம். அந்த மகிழ்ச்சியின் அறுவழியாலே நமக்கு மெய் உணர்வின் நிலையை நாம் பெறுவோம் என்று எண்ணி
இதை நிறைவுபடுத்துகிறேன். எல்லா நிலைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். ஈஸ்வரா குருதேவா இப்போ இதுல இருந்து இந்த தியானத்துக்கு புதிதா வரக்கூடிய நண்பர்கள் இத அவரவர்கள் நோய்வாய்ப்பட்டு வந்திருந்தவர்கள், நோயோ குடும்பத்தில் சிக்கலோ மற்றதெல்லோ போக வேண்டும், அது விலக வேண்டும், அதில் நலம் பெற வேண்டும் என்று சில பேர் வந்திருப்பார்கள். பொதுவா நாம் தியானம் எடுத்த பின் தான் சில இதுகள் ஆகின்றது. இப்ப வந்த உடனே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள். அப்படி வருபவர்கள் இப்போ இங்கே தபோவனத்திற்கு வரும்போது சிறிது நேரம் இறை பிராரம் தியானித்து விட்டு எழுந்து நின்று ஓம் ஈஸ்வரா என்று கொஞ்ச நேரம் தியானித்திருங்கள். முறைப்படி இங்க தியானத்தை செய்யுங்கள். தியானம் செய்து முடிந்த உடனே எழுந்திருத்து நில்லுங்கள். பக்கத்தில் ஒருவர் யாரையாவது நிறுத்த வையுங்கள். நிறுத்தி வைத்த பின் ஓம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்கள் உடலை தியானித்து விட்டு கண்ணை திறந்து மகிழ்ச்சியின் அருள் சக்தியால் என் உடல் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கி நான் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த ஏக்க மூச்சுடன் நில்லுங்கள். அது சிறிது நேரம் நின்ற உடனே அந்த மூச்சலைகள் உங்க உடலுக்குள் அது புகுவதை நீங்க பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி நீங்க இங்க வந்து அந்த முறைப்படி நீங்க தியானித்தீர்கள் என்றால் உங்க உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் அது போகும். அதனால வந்து ஒவ்வொருத்தரும் தனியா சாமியை பார்க்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்தாச்சுன்னா இன்னைக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 5 நிமிஷம் நாம் செயல்படுத்துமே. ஆனால் 100 பேருக்கு என்ன ஆகி போச்சு, 5 மணி நேரம் தேர்த்தரம் கூட்டு மொத்தமா இங்க தியானத்துக்கு வரும்போதும் சரி இது போன்ற நிலைகளும் நீங்க இதை செய்து அந்த உடல் பிணிகளை போற்றிக் கொள்வதற்கு இந்த தியானம் இருந்த முடிஞ்ச கடைசியில நீங்க வேண்டிக்கீங்க. இப்பொழுது அப்படி யாராவது வந்திருந்தால் அவர்கள் எழுந்து நின்று அந்த மகிழ்ச்சியின் அறந்து ஓம் ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிவிட்டு மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க நினைவு உடல் முழுவதுக்கும் செலுத்தி விட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இருந்துவிட்டு கண்ணை திறந்த உடனே அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் அருள் சக்தியால் என் உடல் இருக்கக்கூடிய பிணி நீங்கி நான் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அப்படியே ஏங்கிருங்க. இது வழக்கமா நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இது அப்படி செய்தால் உங்க பிணிகள் போகும். ஏனென்றால் தியானம் செய்யும் முறையே இதுதான். உங்களுக்குள் உங்கள் அறியாமலேயே வந்து சேர்ந்த துன்பங்களை நீங்க அந்த சந்தர்ப்பத்தை இப்ப தியானத்தாலே உயர்ந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த மூச்சினால் தான் உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய பிணிகள் போக்க முடியும். எந்த மூச்சினால் உங்களுக்குள் நோய் வந்ததோ அதை போன்ற ஞானிகள் மூச்சு உங்களுக்குள் செலுத்தும் போது உங்களுக்குள் வந்த நோய்கள் போக இது வரும். அதனால இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். இப்ப அப்படி வேண்டியவர்கள் வேண்டி ஏங்கிருங்க. ஓம் ஈஸ்வரா என்று ஏங்கி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி மகிழ்ச்சிகளின் ஏங்கிருங்க. மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா உடம்புக்குள் நினைவை செலுத்துங்க. மகரிஷிகளின் அருள் சக்தியால் என் உடல் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கி